வசியமை எல்லாருக்கும் வேலை செய்யாது. இப்போ இருக்க காலகட்டத்தில் சும்மா அரகஜா வாங்கி கலக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய இடங்களில் போனேன், மை வாங்கினேன், அது எனக்கு வேலை செய்யலை. அது ஏன் வேலை செய்யலைன்னா உங்களுக்கு உயிர் ஏற்றாமல் கொடுத்துருப்பாங்க. எந்த மையாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் உயிர் கொடுக்கணும். ஒரு 11 நாளோ 21 நாளோ வச்சு வசிய மை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இந்த மைக்கு எப்படி உயிர் ஏற்றுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். உயிர் ஏற்றுறதுக்காக வச்சுருக்க அந்த வசிய மை டப்பா மேலே நீங்கள் அதை புழிஞ்சு விட்டணும். மந்திரத்தை சொல்லிக்கிட்டே புழிஞ்சு விட்டணும். வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய இடங்களில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் எங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் மை, வசியமை, ஜனவசியமை, ஆண் பெண் வசியமை, தெய்வ வசியமை, குட்டிச்சாத்த வசியமை, குரலை வசியமை, அந்த மாதிரி ஏகப்பட்ட வசியமைகள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி வசியமைகள்லாம் உங்களுக்கு வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசியமை எல்லாருக்கும் வேலை செய்யாது. இப்போ இருக்க காலகட்டத்தில் சும்மா அரகஜா வாங்கி கலக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வசியமை. உண்மையான வசியமைன்னா முறைப்படி ஒன்று மூலிகைகளை வச்சு எடுக்கக்கூடிய வசியமை, இல்லை இறந்த உயிரினங்கள் அதுகளை வச்சக்கூடிய அதனுடைய உடல் பாகங்களை வச்சு அரைக்கக்கூடிய மை, மனித மண்டை விட்டு தலைச்சாம்புள்ள மண்டை வீட்டிலேருந்து எடுக்கக்கூடிய மை, இந்த மாதிரி சண்டாலக்கரை ஏகப்பட்ட மைகள் இருக்குது. எல்லா மைகளையும் நீங்கள் ரெடி பண்ணதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, முறைப்படி எந்த மையாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் உயிர் கொடுக்கணும். ஒரு 11 நாளோ 21 நாளோ வச்சு அந்த மைக்கு உயிர் கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்களை சொல்லி உயிர் கொடுத்தால் மட்டும்தான் அந்த மை உங்களுக்கு முழுமையாக வேலை செய்யும். இல்லாட்டினா அந்த மை வேலை செய்யாது. இப்போ எங்கே போய் பார்த்தாலும் சும்மா அவங்க என்னத்தையாவது கலக்கி கொடுத்து அரைச்சி இதே மையின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. உயிர் ஏற்றாமல் கூட கொடுத்துருவாங்க. அது உங்களுக்கு வேலை செய்யாது. நிறைய இடங்களில் மக்கள் வாங்கி நம்மக்கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நிறைய இடங்களில் போனேன், மை வாங்கினேன், அது எனக்கு வேலை செய்யலை. அது ஏன் வேலை செய்யலைன்னா உங்களுக்கு உயிர் ஏற்றாமல் கொடுத்துருப்பாங்க. அதனால அந்த மை உங்களுக்கு வேலை செஞ்சுருக்காது. அதனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா, அந்த மைக்கு எப்படி உயிர் ஏற்றுறது அப்படிங்கிற ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க. மையை அரைக்கிறது மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்களே தவிர, ஆனால் அதுக்கு எப்படி உயிர் ஏற்றுறது அப்படிங்கிறத சொல்லித்தர மாட்டாங்க. மை அரைக்கக்கூடிய கலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் நிறையா இருக்குது. இந்திரஜால மை, மகேந்திரஜால மை, வசிய மை, மோகன வசிய மை, மாரண வசிய மை, அந்த மாதிரி அரைக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் நிறைய இப்போ யூடியூப் சேனல்லாம் இப்போ நம்மளே கூட எப்படி மை அரைக்கிறதுன்னு வீடியோக்கள்லாம் போட்டிருப்போம். ஆனால் அதை எப்படி உயிர் ஏற்றுறது அப்படிங்கிறத விஷயம் தெரிஞ்சவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது நீ உயிர் ஏற்றி கொடுத்துட்டேன்னா நான் என்கிட்ட யாரும் ஆள் வர மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதை மறைச்சிருப்பாங்க. நான் இப்போ வெளிப்படையாக அதை எப்படி பயன்படுத்துறது, அந்த மையை எப்படி உயிர் ஏற்றுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இந்த மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா வசிய மை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இந்த மைக்கு எப்படி உயிர் ஏற்றுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இந்த மாதிரி அரைச்சி ஒரு பித்தளை டப்பாவில் நீங்கள் மையை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நவதானியங்களை கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கணும். நவதானியம், தேங்காய், வாழைப்பழம், தேங்காய், வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு, வெத்தலைப்பாக்கு, எலும்புச்சம்பழம் இதெல்லாம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு ஒரு அஞ்சனாதேவி மந்திரம் இருக்குது. இந்த அஞ்சனாதேவி மந்திரத்தை சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு மை உயிர் பெறும். அது என்ன மந்திரம்னா, ஓம் ராங்கு ரீங்கு அஞ்சனாதேவி மாயி வசி வசி ஸ்வாஹா. ஓம் ராங்கு ரீங்கு அஞ்சனாதேவி மாயி பாவா ஸ்வாஹா அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். வாவா ஸ்வாஹா சொல்லிக்கலாம், இல்லை வசி வசி ஸ்வாகான்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் எலும்புச்சம்பழத்தில் ஒரு 107 தடவை அந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் ராங்கு ரீங்கு அஞ்சனாதேவி மாயி வசி வசி ஸ்வாஹா அப்படின்னு இந்த எலும்புச்சம்பழத்தில் ஒரு 107 தடவை நீங்கள் மந்திரத்தை சொல்லிக்கணும். மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம், வாய் விட்டு சொல்லிக்கலாம். சொல்லிவிட்டு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, நம்ம உருவேற்றி வச்சுருக்க உயிர் ஏற்றுறதுக்காக வச்சுருக்க அந்த வசிய மை டப்பா மேலே நீங்கள் அதை புழிஞ்சு விட்டணும். மந்திரத்தை சொல்லிக்கிட்டே புழிஞ்சு விட்டணும். ஓம் ராங்கு ரீங்கு அஞ்சனாதேவி மாயி வசி வசி ஸ்வாஹா. ஓம் ராங்கு ரீங்கு அஞ்சனாதேவி மாயி வசி வசி ஸ்வாஹா அப்படின்னா அந்த நம்ம மை அரைச்சி வச்சுருக்க அந்த பித்தளை டப்பா மேலே நம்ம புழிஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு அதை வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 1008 தடவை இல்லை 108 தடவை டெய்லி ஒரு 11 நாள் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மை உயிர் பெறும். ஏன்னா எல்லா விஷயங்களும், ஏன்னா மை அரைக்கும் போது எல்லா பொருளையும் சுத்தி பண்ணியிருக்க மாட்டாங்க. எதுக்காக எலும்புச்சம்பழத்தை புழிஞ்சு விட்றோம்னா, இப்போ நம்ம கோரோஜனை, புணுகு, அஞ்சனக்கல், லிங்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில மையில் சேர்ப்பாங்க. ஒரு சில பொருட்களை நம்ம சுத்தி பண்ணுவோம். எலும்புச்சம்பழத்தை சுத்தி பண்ணுறதுனால எலும்புச்சம்பழம் தண்ணியில் அருகம்புல்லை போட்டு அதை வச்சுதே சுத்தி பண்ணுவோம்.
இந்த மாதிரி கோரோஜன புண்ணுங்களாம் சுத்தி பண்ணியிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் சேர்த்து மையில் அரைக்கும் போது அதுக்கு சில தோஷங்கள் இருக்கும். அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் அஞ்சனாதேவி மந்திரத்தை எலுமிச்சம்பழத்தில் சொல்லி நம்ம புளியும் போது முழுசாக உங்களுக்கு அப்போ தான் அந்த மை சுத்தி பெறும், உயிர் பெறும். இந்த மாதிரி 21 நாள் 11 நாள் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த மையை நீங்கள் பொதுமக்களுக்கு நீங்கள் பயன்படுத்தணும். இந்த மை பார்த்திங்கன்னா இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சவங்க, காதலன் காதலி பிரிஞ்சவங்க, அவங்களுக்கு வசியம் பண்ணுறதுக்காக நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். அந்த மாதிரி முறைப்படி நம்ம சுத்தியானதுக்கப்புறம் இந்த மையை தொட்டு இப்போ பிரிஞ்ச கணவன் மனைவியாக இருந்தால் அவங்களுடைய தலையில், செப்பலில், ட்ரெஸ்ஸில், ஓட்டுற வண்டியில், உட்கார சேரில், ஹேண்ட்பேக்கில் இந்த மாதிரி தடவி விட்டு அவங்கள வசியம் பண்ணிக்கலாம். அதுக்காக கொடுக்கக்கூடிய இந்த வசிய மை. நான் இப்போ சொன்ன இந்த முறையை பயன்படுத்தி மையை எப்படி உயிர் கொடுக்கறது, மைக்கு உயிர் கொடுத்து எப்படி பொதுமக்கள் நன்மைக்காக அதை பயன்படுத்துறது அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிக்கலாம். ஏற்கனவே மை அரைக்கிற வீடியோ போட்டிருக்கோம். அது மாதிரி மையை அரைச்சி இந்த மைக்கு உயிர் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி முறையை நீங்கள் பயன்படுத்தி நீங்களே உங்களுடைய மாந்திரிக ஆன்மீக வாழ்க்கைக்கு மைக்கு உயிர் கொடுத்து எல்லா மக்களுக்கும் நன்மை செய்யுங்க. நன்றி, வணக்கம்.